மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருணை உள்ள திட்டமான தாயுமானவர் திட்டம் வயது முதிர்ந்தோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் வாழுகிற வீடுகளுக்கே வசிக்கிற வீடுகளுக்கே சென்று உணவுப் பொருள் ரேஷன் பொருள்களை வழங்குகிற உன்னதமான திட்டத்தை தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததற்கு பிறகு அடித்தட்டு மக்களின் நாடி துடிப்பறிந்து தேவையறிந்து பணியாற்றுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தன்னுகளாத முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் வாசகம். ஆனால் தட்டாமலேயே கேட்காமலேயே அந்த நலிவுற்ற நடுத்தர ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள் வயது மூத்தோருக்கு வீடு தேடி உணவுப் பொருள் வழங்குகிற அரிய திட்டத்தை தமிழ்நாடு கொண்டாடி மகிழ்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 34,809 நியாய விலை கடைகளில் சுமார் 21 லட்சத்திற்கு மேற்பட்ட பயனாளிகள் பயனடையக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் துவக்கியிருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 4082 பயனாளிகளும் 70 வயதுக்கு மேற்பட்டோர் 38,475 பயனாளிகளும் மொத்த பயனாளிகள் 42,557 பேர் தஞ்சை மாவட்டத்தில் பயன்பெறுகிறார்கள். துவங்கியிருக்கிற இந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 7,000 பயனாளிகள் பயன்பெறுகிற பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரம் சிறப்புற செய்வதற்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிற அரிய திட்டத்தை முதலமைச்சர் துவக்கியிருக்கிறார்கள். இந்த அரிய திட்டம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வாழ்வளித்து சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டம் வழங்கிய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவருக்கும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா மாவட்டத்தில் இந்த ஆண்டு நெல் உற்பத்தி அதிகம். கடந்த ஆண்டுகளை விட கரும்பு உற்பத்தி, பருத்தி உற்பத்தி என்று பயிர் செய்த விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு நெல் உற்பத்தியில் முழு முயற்சி எடுத்து ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் எதிர்பாராத விளைச்சல், அரசின் உதவி, சமூக சூழல் இவைகள் அதிக நெல் விளைச்சலை தந்திருக்கிறது. இந்த நிலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற அந்த ஆலைகள், நெல் அரிசி தயாரிக்கிற ஆலைகளில் ஏற்றுக்கொள்வதற்கான சில தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் சற்று, ஆனால் இன்று முதல் அனைத்து பகுதியிலும் இருக்கிற மூட்டைகள் விரைந்து 2 தினங்களுக்குள் மூட்டை தேங்கவில்லை என்ற நிலையை உருவாக்க முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் பகுதியில் ஆங்காங்கு இருக்கிற நெல் மூட்டைகளை எடுத்து ஓரிடத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கிடங்கை ஒரு 11:30-12 மணி அளவில் துவங்க இருக்கிறோம். எனவே துரித வேகத்தில் இந்த தாமதப்படுத்தப்பட்ட பணியை செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது எதிர்பாராத ஒரு மழையும் பொழிந்துவிட்ட காரணத்தால் ஆங்காங்கு நெல் மூட்டைகள் இருக்கிற ஒரு சூழல். எனவே விரைந்து செயல்பட்டு அனைத்து நெல் மூட்டைகளும் பாதுகாப்பான இடத்தில் எடுத்துச் செல்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். துறையும் துறையை சார்ந்த நாங்களும் அதை தீவிரப்படுத்தி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய மாபெரும் தலைவர், அன்பு தலைவர் கலைஞர். பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பாடமான தலைவர். பள்ளி படிப்பை தாண்டாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான அந்த தலைவர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் விருப்பத்திற்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பினோம். வழக்கம்போல் தமிழின் வளர்ச்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வு இவைகளை விரும்பாத ஆளுநர் இதற்கும் முட்டுக்கட்டை போட்டு ஒப்புதல் தராமல் ஒரு 3 தினங்களுக்கு முன்பு ஏன் தரவில்லை என்ற சூழல் ஏற்பட்டபோது நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே காலதாமதம் படுத்துகிற ஆளுநர் செயல் கண்டிக்கக்கூடியது. இருப்பினும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிற காரணத்தால் கோப்புகள் விரைந்து கையொப்பம் பெற்று விரைவில் கலைஞர் பல்கலைக்கழகமும் கும்பகோணத்தில் அமைவதற்கு தமிழக அரசும் முதலமைச்சரும் துரித நடவடிக்கை எடுப்பார். விரைவில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் வரும் முதலமைச்சர் உறுதி தந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.